பொறுத்துக சுரத எச்சில் இரவு முடியரசன் பூங்கொடி வானிலை முல்லை ஆலங்கூர் மோகனரங்கம் பள்ளி பாவைகள். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. மடக்கொடி அவ்வூர். அன்மொழி தொகை செய்மை சொட்டு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதில் பயின்று வரும் மூனை சொற்கள் ஒழுக்கம் ஒழுக்கம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இச்சொல் பயின்று வரும் மூனை பொழிப்பு மூனை. மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வருவது இயற்சேர் வெண்டனை. பூவோடு சேர்ந்த நார் போல. ஊமை உணர்த்தும் பொருள் உயர்வு. நூலையும் நூலாசிரியரையும் பொறுத்துக. ஜானகிராமன் செம்பருத்தி. சுப்பிரமணியம் பெரிய மனிதன். சா கந்தசாமி சாயாவனம். கந்தசாமி சாயாவனம். அசோகமித்திரன் கரைந்த நிழல்கள். கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் கற்பனை களஞ்சியம். கற்பனை களஞ்சியம் என போற்றப்படுபவர் சிவப்பிரகாச அடிகள். சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது? ஞான உலா. சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் ஞான நூல். பின்வரும் நூற்றில் எது சமண இலக்கியம் இல்லை? குண்டலகேசி. பின்வரும் பட்டியலில் வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரிகள் எழுதிய நூல். தமிழ் புலவர் சரித்திரம். பின்வருட்ல எது சமண இலக்கியம் இல்லை? குண்டலகேசி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்றியே 96 வகை சிற்றியங்கள் 1 கலம்பகம். பல வகை பாக்களையும் கலந்துரையாடுவது கலம்பகம். அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கினால் வாயினால் ஆதல் அரிது. இக்குறட்பாவில் நுணங்கிய இன்டெலிஜென்ட் என்னும் பொருளுணர்த்தும் ஆங்கில சொல் இன்டெலிஜென்ட். மனைக்கு விளக்கம் அடவான் தனக்கு சகையால் புதல்வர். விளம்பினாகனார். விலங்கு பின்வருவனவற்றுள் இரு போதல் முன் நின்ற பெயர். செங்கதிரோன். பின்வருவற்றுள் பொருந்தாத பொருள். குப்பம் குறிஞ்சி நில வாழ்விடம். அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்த தமிழ் செய்யும் கலம்பகம் எனும் நூலாக தொகுத்த விளக்கம் அளித்தவர் ஜி.யு. போப். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர் அம்பேத்கர். பின்வருவனவற்றுள் யார் சைவ அடியார் இல்லை? பெரிய வாச்சான் பிள்ளை. நூலாசிரியரோடு நூலை பொறுத்துக. சுத்தானந்த பாரதி ஏழைப்படும் பாடு. வ.வே.சு. ஐயர் கமல விஜயம். சுப்பிரமணிய பாரதி வினோதரச மஞ்சரி. வீரசாமி செட்டியார் ஞானரதம். பிறர் தலை ஏறியவர் கொற்றவை. எழுவருள் இளையவர் பிடாரி. இறைவனை நடமாடச் செய்தவர் பத்ரகாளி. தாருகன் மார்பை பிளந்தவர் துர்க்கை. பிடர் தலை ஏறியவர் கொற்றவை. எழுவருள் இளையவர் பிடாரி. இறைவனை நடமாடச் செய்தவர் பத்ரகாளி. தாருகன் மார்பை பிளந்தவர் துர்க்கை.
மதியிலி அரசன் நின் மலரடி பகிலர் வானகம் ஆழ்வரை. பாடலுக்குரிய அரசன் நந்திவர்மன். தாமரை இலை தண்ணீர் போல ஓமை உணர்த்தும் பொருள் பற்றின்மை. எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். தனி வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்க. கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். நட்புக்கு இலக்கணமாக தேர்ந்தவர் யார்? பின்வருவற்றுள் தனிக்குறில் முள் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதியின்படி புணராதது பைந்தமிழ். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் மணிமேகலை. திருவி கல்யாண சுந்தரம். தமிழ்த்தென்றல். மறையடிகள் தனித்தமிழ் வித்தகர். ராபி செய்துபிள்ளை. சொல்லின் செல்வர். வ.உ.சிதம்பரனார் தமிழ்த்தாத்தா. நெடுங்கடலும் தண்ணீரை குன்றும் தடை நெகிழி தாழ்த்தாள்க தூது விடின் என்ற கூறல் கோரும் கருத்தின் அடிப்படையில் பின்வற்றுள் எதை குறிக்கும்? நீரியல் அறிவு. பொருந்தாதை சுட்டுக. ஏமம். வாதம் பித்தம் சீதம் ஏமம். களிறு எறிந்து பெயர்வதல். காலைக்கடனே என்ற அடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கடனே என்ற அடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் குறுந்தொகை பூரிக்கோ. செல்வத்து பயனே ஈதல் என்று பாடியவர் நக்கீரனார். பொருந்தா இணையை தேர்க. காசாலை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இளமையில் கட்டளை வாக்கியம். இளமையில் கல் கட்டளை வாக்கியம். பின்வரும் இலக்கணம் குறிப்பிற்குற பொருந்தா சொல்லை தேர்க. தமிழ் அன்னை. பின்வற்றில் எது அண்ணாவின் படைப்பு அன்று? குறட்டை ஒலி. கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல் கல். பின்வருவனவற்றுள் எவை இணையற்றவை? எவை இணை இல்லை? முதல் பரணி தக்கையாக பரணி. முதல் பரணி தக்கையாக பரணி. மனிதனின் மனநிலை இருள் மருள் தெருள் அருள் என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்ற தமிழகத்தின் தொன்மையான பற்றி கூறும் நூலின் பெயர் புறப்பொருள் வெண்பா மாலை. பொருந்தா பெயரைச் சுட்டுக. சூளாமணி. பொருந்தா இணையைச் சுட்டுக. துகில் அகில். குணம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினத்தாய். திருநாவுக்கரசர். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வாசனை உள்ளம். கீழ்காணும் ஒற்றல்ல படைச்சொற்கள் மாறுபட்டு நிற்பவை கண்டறிந்து எழுதுக. கண். பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருவி கல்யாண சுந்தரனார். பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அரியவற்றுள் எல்லாம் அரிதோ பெரியாரை இவ்வடியில் பயிற்று வரும் எதுகை மேற்கதுவாய் எதுகை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டறிதல் புரிதல் வேண்டும். ஆருயிர் கட்கொள்ளாம் தான் அன்பு செல்ல வேண்டும். இது பயின்று வரும் இயல்பு சொற்கள். வேண்டும் வேண்டும். ஈற்றடியின் ஈற்று சீரானது. ஓரசை வாய்ப்பாட்டு ஒன்று கொண்டு முடியும் பாவகை வெண்பா. உண்மை நெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் உமாபதி சிவாசாரியார். முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் சீகன் பால்கையர். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர் சுப்பிரமணிய தேசிகர். கீழ்கண்ட வாக்கியங்களில் ஏ சரி ஆர் தவறு. மேலும் ஏக்கு சரியான விளக்கம் அன்று. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. உயிரலப்படை வகைகள் 1. இன்னிசை அலைப்படை 3 மாத்திரையாக ஒலிக்கும்.
செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக அளப்பெடுப்பது இன்னிசை அளபடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஏய்க்கு ஆர் சரியான விளக்கமாகும். வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ கருப்பொருள் ஒன்று பறை ஆகும். விளக்கம்: குறிஞ்சி நிலத்தின் கருப்பொருள் ஒன்றாக தொண்டக பாறையும் முல்லை நிலத்தின் கருப்பொருளாக ஒன்றக மணமுழப்பாறையும் குறிப்பிடுகிறது. அகப்பொருள்: கூற்று ஏ சரி, விளக்கம் ஆர் தவறு. பொறுத்துக. மு. வரதராசனார் குறட்டை ஒலி. ஸ்ரீமதி லட்சுமி பணம் மனம் நுகர்ந்ததற்கு பணம். நீலவன் நன்றி பரிசு. லட்சுமி மெல்ல மெல்ல மர. மக்களும் தேவரும் பிரதமரும் நரகரும் தொக்க விளக்கமாகும் பேயும் என்றோ இச்செயல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. பொருந்தும் இலக்கணம் யாது? நீர்முகில் ரெண்டும் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பின்வரும் இலக்கணங்களுள் தவறானது எது? செந்நீர் வினைத்தொகை. கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைச்சினான். இச்செயலடிகளில் இறைஞ்சினான் யார்? குகன். சொல்லுக்கேற்ற பொருளை பொறுத்துக. அம்பி அம்பி குஞ்சி அல் பறை துடி இருள் தலைமுடி படகு. நூலையும் நூலாசிரியையும் பொறுத்துக. விந்தன் விந்தன் பாலும் பாவையும். விந்தன் பாலும் பாவையும். சமுத்திரம் சோற்றுப்பட்டாளம். கா சமுத்திரம் குருதிப்புனல். மூவா பெற்ற மனம். உரிப்பொருள்: ஊடலும் உடல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இருத்தல் இருத்தல் நிமித்தமும். ஏ ஊடலும் உடல் நிமித்தமும் மருதம். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல். ஒன்றும் மூன்றும் சரி. சரியானவற்றை தேர்க. முருகன் குறிஞ்சி. 2 சரி. 1ம் 2ம் சரி. இந்திரன் மருதம். இலக்கண குறிப்புகள் சொல்ல எழுதுக. இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை தாங்குதுவும். குயில் பாட்டு பாரதிதாசன். பின்வருவனற்றுள் எது பொருந்தாதது? குண்டலகேசி நீலகேசி. ஈற்றையலடி முச்சீராக ஏனைய அடிகள் நாற்சீராக அமையும் பாவகை பின்வருவனற்றுள் எது? நேரிசை ஆசிரியப்பா. நிலை மண்டில நேரிசை ஆசிரியப்பா. பொருளறிந்து பொறுத்துக. கலாபம் தொகை. விவேகன் ஞானி. பாவி பொய்கை. அஞ்சுகம் கிளி. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மக்கூடல் இருற்றோடும் பிறந்த தமிழும் பிறந்தோம் நாங்கள் என தமிழன் பழஞ்சிப்பியாக பெருமிதம் பொங்காடிய கவிஞர் பாரதிதாசன். வாக்கிய அமைப்பினை கண்டறிய. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. செய்தி வாக்கியம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. கட்டடப்பகுதி ஒன்றில் பாதி. பொருந்தாத இணையை கண்டறிய. பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை. அகர வரிசைப்படி தேர்ந்தெடுக்க. எட்டு பிட்டு பூட்டு பெண் பொன். நூலையும் நூலாசிரியையும் பொறுத்துக. வேதநாயகம் பிள்ளை நீதி நூல். வேதநாயகம் பிள்ளை நீதி நூல்.
சூரியநாராயண சாஸ்திரி மான விஜயம். சூரியநாராயண சாஸ்திரி மான விஜயம். வேப்பா சுப்பிரமணிய முதலியார் அகலிகை வெண்பா. அகலிகை வெண்பா. ராகவையங்கார் பாரிகாதை. பின்வருவனற்றுள் பார்த்தசாரதி எழுதிய நூலை சுட்டுக. சமுதாய வீதி. பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்துக்க. கருமை. அகர வரிசைப்படி தேர்ந்தெடுத்து எழுதுக. மண், மீன், முடி, மெல்ல, மயில், மயல். உறவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். பத்தாம் வகுப்பு மாணவர்கள் 50 பேரில் சராசரியாகவே 15. 10 மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட பின் சராசரியாகவே 0.5 ஆண்டு அதிகரித்து புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை ஆகவே 18. எத்தனை சதவீத மாணவர்கள் கணினிகளை விரும்பவில்லை? 82%. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருடத்தில் 4 வட்டி வீதத்தில் 1200 தனி வட்டி கிடைக்கிறது. அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? 815. கீழ்கண்டவற்றில் எது எவை சரி? 3 மற்றும் 4 சரி. 3 a = b, ax = bx. 4 a + x = b + x = a = b. ஒரே நேரத்தில் ஒரு பகடைகள் உருட்டப்படுகின்றன. பகடையின் 2 முகங்களும் ஒரே எண்ணமாக நிகழ்தகவு 1/4. 1/6. முதல் n இயல் எண்களின் சராசரி n+1/2. முதல் x இயல் எண்களை கொண்ட கணத்தில் 30 பகா எண்கள் உள்ளன. மேற்கண்ட கணத்தில் உள்ள பகு எண்களின் எண்ணிக்கையை காண். x = x - 31. ப்ளஸ் என்றால் இன்ட்டு என்றால் மற்றும் டிவைடட் என்றால் மைனஸ் எனில் 84 × 28 + 8 ÷ 10 - 9 இன் மதிப்பு 23. சராசரியான வாக்கியம். சரியான வாக்கியத்தை எது எவை? 1 மற்றும் 3. சூரியன் நடுத்தர அளவு கொண்ட நட்சத்திரம். சூரியனில் நைட்ரஜன் மற்றும் ஹீலியம் உள்ளது. சரியான வாக்கியம். தாவர வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைபவை அதிக வெப்பம், அதிக மழைப்பொழிவு, சத்தான மண் ஆகியவை ஆகும். சரியானது 2 மட்டும். தமிழ்நாட்டில் MRTS முறை எங்கு அமைந்துள்ளது? சென்னை. MRTS முறை எங்கு அமைந்துள்ளது? தமிழகத்தில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் விராலிமலை. சரியான விடைகளை பொறுத்துக. ஹீமோபிலியா மரபியல் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். சர்க்கரை நோய், மலட்டுத்தன்மை, உடல் பருமன், ஹார்மோன் குறைவினால் ஏற்படும் நோய்கள். நிக்டோலோபியா ரிக்கெட்ஸ் கருவி, ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். மலேரியா, இன்ஃப்ளூயன்சா, பைலோரியா, கடத்திகள் மூலம் பரவும் நோய்கள். எலிக்கொல்லி என்பவை அனைத்துமே. முட்டையடிக்கும் கருவி DAP, ஆர்செனிக், துத்தநாக பாஸ்பேட். முட்டையெடுக்கும் கருவி மற்றும் துளை போடும் கருவியின் பிடி நீளமாக இருக்க காரணம்: 1. பயன்படுத்துவது எளிது. திசை விசை பிடியில் செயல்படும் பொழுது திரும்ப விளைவு அதிகரிக்கிறது.
வைரத்தின் ஒளிவிலகல் எண் 2.42. ஒளியின் திசைவேகத்தை பொறுத்து இச்சொடரின் பொருள் யாது? இரண்டு மற்றும் 4 சரி. 2. ஒளியானது காற்றை விட வைரத்தில் குறைந்த திசைவேகத்தில் செல்கிறது. ஒளியானது வைரத்தை விட காற்றில் அதிக திசைவேகத்துடன் செல்கிறது. 2 மற்றும் 4 சரி. பள்ளியில் குறியீட்டு எண்களின் பொருள் விளக்கும் இரு கூற்றுகளை பரிசீலனை செய்க. 1 மற்றும் 2வது கூற்றுக்கள். குறியீட்டெண்கள் என்பது காலங்களுக்கிடையே ஏற்படும் மாற்றங்களை அளவிடவும் பொருளியல் விவரங்களுக்கு விளக்கம் அளிக்கவும் பயன்படும் கருவியாகும். குறியீட்டெண்கள் மதிப்பினை சதவீதத்தில் குறிப்பிடும் ஒரு ஒற்றை விகிதமே ஆகும். பணவீக்கம் கீழ்கண்ட நிலையை குறிக்கும். விலைவாசி உயர்வும் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியும். கீழ்கண்டவற்றில் எது சரியல்ல என தீர்மானிக்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ள எது தவறு? அரசின் செலவினத்தை அதிகரித்தல். மருந்துகளின் அரசி பெனிசிலின் என்று அழைக்கப்படுகிறது. சுவாசித்தலின் தொடர் நிகழ்வினை சரியாக வரிசைப்படுத்தவும். கிளைகாசிலிஸ், பைரு அமில ஆக்சிசனேற்ற கார்பன், கிராப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்துச் சங்கிலி. 5வது BRICS உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? 5வது BRICS தென் ஆப்பிரிக்கா. இந்தியாவின் யூனியன் 27வது மாநிலத்தின் பெயர் உத்தரகாண்ட். கண்டறியாத இயலாத மலேசிய விமானம் MH370. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கல்வி உரிமையை விவாதிக்கின்றது? ஆர்ட் 21A. உலகின் மிக அதிக திறனுடைய அல்மா தொலைநோக்கி மார்ச் 2013 எங்கு செயல்பட தொடங்கியது? சிலி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளன? 8வது அட்டவணையில் 22. பாலைவன நரி என்று அழைக்கப்படுவது யார்? எர்வின் ரோமல். குடிமை சமூகத்தினை அரசிடமிருந்து பிரித்து முதலில் வேறுபடுத்திய அரசியல் சிந்தனையாளர் GWF ஜீகல். நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். மாநில அவையில் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை 10 லட்சம். தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்படுகின்றனர். இந்திய குடியரசுத் தலைவர். சரியான வாக்கியங்களை கண்டறி. கூற்று A. 1947 இந்தியா விடுதலை அடைந்ததும் இந்திய தலைவர்கள் ஆற்ற வேண்டியிருந்த அவசர பணிகள் 2 காரணம். 1. வறுமையை ஒழிப்பது. 2. கல்வியை பரப்புவது. A சரி, ஆனால் R தவறு. காந்தி சகாப்தம் என்று அழைக்கப்படும் காலம் 1920 1947. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் வங்காளம், மகாராஷ்டிரம், பஞ்சாப், சென்னை ஆகிய பகுதிகளில் புரட்சிவாத குழுக்கள் தோன்றின. காரணம் R. மிதவாத தீவிரவாத கொள்கைகள் இரண்டிலுமே இவர்களுக்கு உடன்பாடு இல்லை. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1942ஆம் ஆண்டு ஆகஸ்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரைகள் உடனடியாக சலுகைகள் எதுவும் இல்லை. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம் அல்ல. கீழ்கண்ட வாக்கியம் காலை வரிசைப்படுத்துக. ஒத்துழையாமை இயக்கத்தை சௌரி சௌரா நிகழ்ச்சியை தொடர்ந்து காந்தியடிகள் இடையிலே நிறுத்தி வைத்தார். 1. முதல் வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடைபெற்றது. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகலை முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக கொண்டாடியது. கேபினெட் தூது இந்திய குழுவின் அரசியலமைப்பு சிக்கலுக்கு ஒரு தீர்வை முன்வைத்தது.
பேரரசின் அறிக்கை 1858 ஹைதராபாத் என்னுமிடத்தில் கானிங் பிரபு புதிய அரசாங்கத்தை முறைப்படி அறிவித்தார். 2 மட்டும். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலன் அக்டோவியன் தாதாபாய் நௌரோஜி முதுபெரும் மனிதர். மதன் மோகன் மாளவியா மிதவாதி. சுரேந்திர பானர்ஜி இந்தியாவின் பார்க். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிய. இந்திய வரலாற்றில் 1857 ஆண்டு கழகம் ஒரு சகாப்தம் முடிந்தது, மற்றொன்று தொடங்கியதை குறிப்பிடுகிறது. காரணம் பிரிட்டிஷாரின் அடித்தளம் வலிமை பெற்றது. சரி, ஆனால் தவறு. கீழ்கண்டவர்களில் எது சரியாக பொருந்தியுள்ளது? 2 மட்டும். செல்வ சுரண்டல் கோட்பாடு தாதாபாய் நௌரோஜி. 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் 2 கண்கள் என்று கூறியவர் சர் சையத் அகமது கான். சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி எது? பாண்டியர் நெடுஞ்செழியன். பொருத்துக. தமிழ்நாடு வருவாய் வசூல் 1864. தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் 1905. பிறப்புகள் இறப்புகள் பதிவு சட்டம் 1969. தமிழ்நாடு பிறப்புகள் இறப்பு பதிவு விதிகள் 2000. ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? உழவர் பாதுகாப்பு திட்டம். இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது 2005. பேரிடர் மாவட்ட அளவில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்யும் அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர். 1 ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர்? 247 ஏக்கர். 1 ஹெக்டேர் என்பது 247. எந்த ஆண்டு நேரடி நியமன கிராம நிர்வாக அலுவலருக்கான தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டது? 1980. 1 ஹெக்டேர் என்பது சமம் 10,000 சதுர மீட்டர். 5 முதல் 8 மாதங்களுக்கு நீர் பெறக்கூடிய பாசன ஆதாரங்கள் கீழ்கண்டவற்றில் எந்த வகுப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 3ஆம் வகுப்பு. கிராம கிராம கணக்கு எண் 24 எதனை பற்றியது? கனிம வளத்தை பற்றியும். ஆண்டு பதிவேடு. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டின் சராசரி மழை அளவு
979 மில்லிமீட்டர். கிராம பள்ளி விவர பதிவேடு தயாரிக்கப்பட வேண்டியது 10 ஆண்டுக்கு ஒரு முறை. RSO 24A படி அரசு நிலங்கள் குத்தகை விடுவதற்கு அதிகபட்ச கால அளவு 3 ஆண்டுகள். கீழ்கண்டவற்றில் எது சரியானவை? 1 மற்றும் 3. 1. கணவரால் கைவிடப்பட்ட சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. கலப்பு திருமணச் சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. பின்வரும் பகடைகளில் தோற்றத்திலிருந்து 2க்கு எதிரில் வரும் எண் எது? 2, 5. எந்த எண் எல்லா வரைபடத்திலும் இருக்கிறது? எந்த எண் எல்லா வரைபடத்திலும் இருக்கிறது? 4. ஒரு எண்ணானது 2, 3, 4, 5 மற்றும் 6 எனும் எண்களால் வகுக்கும்போது மீதி முறையே 1, 2, 3, 4 மற்றும் 5 மேலும் அவ்வெண் 7 ஆலும் வகுப்படும் எனில் அந்த மீச்சிறு எண் 119. 300க்கும் 500க்கும் இடையேயான 11ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூட்டுப்பலன் காண்க. 72, 27. மாத வருமானம் 20,000 பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் 3000 சேமிப்பு செய்கிறார் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் 15. ஒருவர் ஒரு பொருளை 3 லாபம் வைத்து விலை சொல்கின்றான், பின்பு 3% தள்ளுபடி அளிக்கின்றான் எனால் அவர் அப்பொருளை விற்பது 0.09 இழப்பிற்கு. 2014 மற்றும் 2022 ஆண்டு மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் விகிதங்கள் முறையே 1.4 மற்றும் 3.8 எனில் 2010 ஆண்டு மகள் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் 42. ஒரு செகண்ட் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் 42. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட நேர் உருளையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய கோளத்தின் கன அளவு காண்க. 4/3/cm3. 5 எண்களின் சராசரி 20. அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் சராசரியில் 5 குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. 40. 2/0 + 4 - 1 × 2 square = 5. x √2 - √3 எனில் √2 என்பது 1/2 x - 1/x. பாபு என்பவரிடம் 540 கேக்குகள் உள்ளன. அவர் அதை சமமாக சில நபருக்கு பிரித்து கொடுக்க விரும்புகின்றார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கேக்குகள் எண்ணிக்கையானது மொத்த நபர்களின் எண்ணிக்கையில் 15% எனில் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கேக்குகளின் எண்ணிக்கை காண். 9. பருவகால மாற்றம் பின்வரும் காரணத்தினால் ஏற்படுகின்றன. புவியானது 23/1/2 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வருவதால். 23 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வருவதால். சரியான விடையை தேர்ந்தெடுக. பெருங்கடல்களின் மேற்பரப்புக்கிடையாக நகருகின்ற கடல் நீர் நீரோட்டங்கள். விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தும் நுட்பம் சிறிய அளவிலான நீர்ப்பாசனம். சுற்றுச்சூழல் மாசுக்கான பிரச்சனை 1, 2 சரி. அதிவேக மக்கள் தொகை வளர்ச்சி, தொழில்மயமாதல், பிளாஸ்மோடியத்தின் நோய் தொற்றும் நிலை, ஸ்போரோசோயிட். ஹீமோகுளோபின் கீழ்கண்டவற்றால் ஆனது. இரும்பு மற்றும் புரதம். கீழ்கண்ட கூற்றுகள் ஆராய்ந்து எது சரியான என காட்டுக. 1 மற்றும் 2 சரியானவை. கிராபைட் நன்கு மின்சாரத்தை கடத்தும். வைரம் மிக கடினமானது. அது உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டது. கீழ்கண்டவற்றில் எது சரியான ஐசோபார் ஆகும்? 18 AR 40, 20 CA 40.
0.01 m HCl கரைசல் மற்றும் 0.1 m NaOH கரைசல் தரப்பட்டுள்ள இவற்றில் pH மதிப்பு முறையே 2 மற்றும் 12. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று A, அண்டத்தை உள்ளரங்கில் அமைப்பதை கோள் அரங்கம் என்கிறோம். காரணம் R ஈர்ப்பாற்றல் ஒன்று சேர்க்கப்பட்ட வாயுக்களையும் புழுதி துகள்களையும் கொண்ட எண்ணற்ற விண்மீன்கள் தொகுப்பை நெபுலா என்கிறோம். A சரி, R தவறு. கோள்களை பற்றிய கூற்றுகளை ஆய்க. இவற்றில் எவை சரியானவை? 2 மற்றும் 4. சேமையில் உள்ள கோள் செவ்வாய், வியாழன், சனி. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பாக வைப்பது ரொக்க இருப்பு விகிதம். பொறுத்துக. முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை, 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் தொழிற்துறை வளர்ச்சி, 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு, 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் சமத்துவம் மற்றும் சமூக நிதி. கீழ்காணுவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனம்? பெல். பொறுத்துக. சாக்ஸ் பாரத் பெண் கல்வி, சாக் பாரத் பெண் கல்வி. ராஷ்டிரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான் உயர்கல்வி, சர்வ சிக்ஷா அபியான் தொடக்க கல்வி. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் இடைநிலை கல்வி. பாராளுமன்ற நடைமுறை பூஜ்ய நேரம் என்பது நாட்டின் கண்டுபிடிப்பு. இந்தியா. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தலில் தாழ்த்தப்பட்டோர் என்றும் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டு வழிவகை செய்யும் அரசியலமைப்பு. ART 243D. சாகித்ய அகாடமி விருது 2013 குறித்த தவறான இணையை தேர்ந்தெடுக. ஜவாத் அக்தர், மிர்துல்லா கார்க், சுபேத் கார், MN பாலூர். கட்டுரை சிறுகதை. சுபோத் சர்க்கார் கட்டுரை, MN பாலூர் சிறுகதை. சுவராஜ் பால் என்பவர் யார்? இங்கிலாந்து இருக்கும் இந்திய தொழிலதிபர். மருத்துவத்துறையில் கத்தியின் பயன்பாடு கேன்சர் நோயை கண்டுபிடிக்க. மருத்துவத்துறையில் கத்தியின் பயன்பாடு கேன்சர் நோயை கண்டுபிடிக்க. தாதா சாஹிப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒளிப்பதிவாளர் BK மூர்த்தி. இந்திய அரசு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உலகத்திலேயே பெரிய 4000 MV சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க இருக்கிறது? ராஜஸ்தான். தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையாக அதிகாரம் பெற்றிருப்பார்? உச்சநீதிமன்ற நீதிபதி. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 235. சமத்துவ உரிமை பிரிவு 14-18, சுதந்திர உரிமை பிரிவு 19-22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 23-24, சமய சுதந்திர உரிமை பிரிவு 25-28. எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது? விதி 370. வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு D 1911. கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. கூற்று A, கூற்று R. இவற்றுள் A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aவிற்கு சரியான விளக்கம். பொறுத்துக. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய பிஸ்மார்க். டாக்டர் BR அம்பேத்கர் அரசியல் அமைப்பு வரைவு குழு. மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல்.
மோதிலால் நேரு சுயராஜ் கட்சி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின் ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் நைட்ஹுட். கீழ்கண்ட கூற்றுக்கள் எது சரியாக பொருந்தியுள்ளது? 2. W.C. பானர்ஜி, C.G. சுப்பிரமணிய ஐயர், தி இந்து. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? சர்தார் வல்லபாய் பட்டேல் முதல் கவர்னர் ஜெனரல். காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. ஒத்துழையாமை இயக்கம், சௌரி சௌரா சம்பவம், தண்டி யாத்திரை மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். பொறுத்துக. ஏயுடன் பட்டியல் பியை பொறுத்துக. சூரத் பிளவு 1907, ஆகஸ்ட் அறிக்கை 1917, சுயராஜ் கட்சி 1927, சைமன் தூதுக்குழு 1923. கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் திலகர். இந்திய தேசியம் ஏற்பட முக்கிய காரணம் ஏகாதிபத்தியம். பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் ராமகிருஷ்ண மடம். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராமிய நாகரிகம். கீழ்கண்டவற்றில் எது சரியானவை பொருந்துகிறது? 1 மட்டும். கிராம கணக்கு எண் 10(1) பட்டா வாரியாக நிலவரி திட்டத்தினை காண்பிக்கும் சிட்டாவாகும். கீழ்கண்டவற்றில் எது ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு? மயான புறம்போக்கு. 1961 ஆண்டில் தமிழ்நாடு சிலர் சீர்திருத்தங்கள் நில உச்சவரம்பு நிர்ணயித்தார். சட்டத்தின் கீழ் 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு பின்வருமாறு உச்சவரம்பு உள்ளது: 15 தரை ஏக்கர். வருவாய் கிராமத்தில் வரலாற்று குறிப்பு டிஸ்கிரிப்டிவ் மெமரியர் எந்த பதிவேட்டில் உள்ளது? ஏ பதிவேடு. பொதுவாக கிராமங்களில் உள்ள கட்டடங்கள், மரங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் என்ற அரசு சொத்துக்களை பாதுகாக்கும் அதிகாரி யார்? கிராம நிர்வாக அலுவலர். தமிழ்நாட்டில் வருவாய் நிர்வாகத்துறையின் பெயர் எந்த ஆண்டு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிக்கும் துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 2003. ஒரு பசலி ஆண்டு எப்போது துவங்கி எப்போது முடிவடையும்? ஜூலை முதல் ஜூன் வரை. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சிறந்த தேர்வு செய்க. கணக்கு எண் பட்டாவாரி சிட்டா. கணக்கு எண் 13 தினசரி வசூல் கணக்கு. கணக்கு எண் 19 பிறப்பு மற்றும் இறப்பு கணக்கு. கணக்கு எண் 1 மாதவாரி சாகுபடி கணக்கு. கிராம கணக்குகளில் கணக்கு எண் 20 என்பது பின்வருவற்றில் மழை அளவு. கிராம கணக்குகளில் கணக்கு எண் 20 என்பது மழை அளவு. எந்த மாநிலத்தில் மனுநீதி நாள் திட்டம் முதலில் கொண்டு வரப்பட்டது? தமிழ்நாடு. பிரம்மதேயம் என்பது வேதியர்களுக்கும் மற்றும் இதர மதத்திற்கும் சொந்த உபயோகத்திற்கு வழங்கப்பட்ட இனாம்கள். பிரம்மதேயம் என்பது வேதியர்களுக்கும் மற்ற இதர மதத்திற்கும் சொந்த உபயோகத்திற்கு வழங்கப்பட்டது. நில உரிமையை விட்டு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? வட்டாட்சியர்.